மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவின் பாதங்களை தொட்டு என் உரையை துவங்குகின்றேன். மலையனூர் அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். இந்த கூட்டணி சார்பிலே செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், நல்ல ஒரு இளைஞர், படித்தவர், பண்புள்ளவர், பொறியாளர், PhD பட்டம் முடித்து இந்த தொகுதியிலே 2011 இருந்து 2016 வரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி மீண்டும் இந்த மண்ணிலே உங்களுக்காக சேவை செய்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை பாதுகாக்க, விவசாயிகளை பாதுகாக்க, நெசவாளர்களை பாதுகாக்க ஒரு பாதுகாவலராக இதோ நாம் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர், என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பிள்ளையாக நான் கேட்கின்றேன், உங்களுடைய அண்ணனாக நான் கேட்கின்றேன், உங்களுடைய தம்பியாக நான் கேட்கின்றேன், உரிமையோடு நான் கேட்கின்றேன். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய தம்பிகள், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். காரணம், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நானும் 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் இங்கே நம்முடைய வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் நல்ல ஒரு இளைஞர், நேர்மையானவர், படித்தவர், ஒரு பைசா லஞ்சம் யாருக்கு வாங்க, அவர் பணத்தை தான் உங்ககிட்ட கொடுப்பாரு. அவர் 4-5 காலேஜ் வச்சிருக்கிறாரு. அந்த பணத்தை காலேஜில் எத்தனையோ பேருக்கு இலவசமா படிக்க வைக்கிறாரு. அவருக்கு உங்க பணம் தேவையில்லை. அவருக்கு அவங்க அப்பா பெரிய பணக்காரர், பெரிய காலேஜ் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இங்கே வந்து இந்த மக்களுக்கு நான் செய்யணும், கிராம மக்களுக்கு நான் செய்யணும், விவசாயிகளுக்கு நான் செய்யணும், நெசவாளருக்கு நான் செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு நான் படிப்பு கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும், இந்த பிள்ளைகள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கணேஷ்குமார் அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்று என் தம்பியாக இந்த தொகுதியிலே நிற்கின்ற நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள்